வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள். மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் இருக்கும் இடம் 6ஆம் இடம், கன்னிராசி. கன்னிராசியில் செவ்வாய் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, ஒரு ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேகம்லாம் நல்லா இருக்குது. ஏன்னா மேஷராசிக்காரர்கள் பேசிக்காகவே வேகமுடையவர்கள். அதாவது செவ்வாய்னு சொன்னால் ஆங்கிலத்தில் மார்ஸ்ன்னு சொல்லுவோம். மார்ஸ்னால் மார்ஷியன் அப்படிம்பாங்க. மார்ஷியன்னா என்ன அர்த்தம்னா, இந்த மிலிட்ரி மேன், போலீஸ்காரன், இவங்கெல்லாம் மார்ஷியன்ஸு. சண்டை போடுபவர்கள், பாதுகாப்பை தருபவர்கள். ஸோ அந்த வேகம், அந்த டிசிப்ளின், அந்த குவாலிட்டிலாம் பெரும்பாலும் இம்பெட்டடாக இருக்கும், பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது போர் குணம் என்பது அதிகரிக்கும்னு அர்த்தம். அப்போ உடம்புல வேகம் அதிகரிக்கும், எதையாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு ஸ்பீடு வருது. 3ஆம் இடத்துல யார் உக்காந்துருக்காங்கன்னு பாருங்கள், குருவும் சுக்கிரனும். ஏறத்தாழ 21ஆம் தேதி வரை சுக்கிரன் அந்த 3ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் கடகராசிக்குள்ளே வர்றார். இப்போது இதில் என்னென்னா, 3ஆம் இடம் என்பது நம்முடைய வீரியத்தை பற்றி பேசுவது. அப்போ அந்த வீரியம் அப்படின்ற இடத்துல 2 சுபர்கள் இருக்கும்போது என்னாகும், தயக்க உணர்வு ஏற்படும். ஆனால் இவங்க தயங்குறாங்களேன்னு உங்களை எடை போட முடியாது. ஏன்னா பேசிக்காகவே உங்கள்கிட்ட ஸ்பீடு இருக்குது. அப்போ தயக்கமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட ஒரு கோபம், ஒரு வேகம்னு வரும்போது உங்களை மீறி செயல்பட்டுருவீங்க. அதனால் என்ன, பெரும்பாலும் நம்ம ஒரு கோபத்தெல்லாம் அடக்கி இருக்கணுன்றது ஒரு அவசியம். 2வது கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது பிரமாதமாக இருக்கும். குரு சுக்கிரன் 2 சுபர்கள் 3ஆம் வீட்டில் இருக்கும்போது எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன், அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். என்ன காரணம், சூரியன் புதன் சேர்ந்து 16ஆம் தேதி அன்றைக்கி தான் சூரிய பகவான் சிம்ம ராசிக்குள்ளே போகிறார். அதுதான் ஆவணி மாதம்னு சொல்கிறோம். ஆடி மாதம் முடிஞ்சு, அப்போ ஆவணி தொடக்கம். சூரியன் 4ஆம் வீட்டில் இருப்பது சிறப்பு. 5 சூரியன் 5ஆம் இடத்துல போகும்போது புகழ், பெருமை, ஒரு அரசாங்க ஆதரவு, அரசாங்கத்தில் உயர் பதவிகளை எதிர்பார்த்துருக்கும் போது அது வரக்கூடியதுக்கான வாய்ப்புகள், உங்கள் பேர் வெளியில் தெரியறதுக்கான நல்ல வாய்ப்புகள், புகழ், பெருமை, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லை, 5ஆம் இடம் என்பது புத்திரபாக்கியம். அப்போ குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு, இல்லை இன்னும் கன்சீவாக என் ஒய்ஃப்னு நினைக்கலாம், அவங்க கன்சீவ் ஆகுது, இதற்கான வாய்ப்புகளை எல்லாம் சொல்லுகிறது 5ஆம் இடத்துக்குள்ளே போகிற சூரிய பகவான். அது கிட்டத்தட்ட அது 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்துலேருந்து அது அந்த நிகழ்வு. முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது, சுக்கிரன் 21ஆம் தேதி, நான் சொல்கிறது ஆகஸ்ட் 21ஆம் தேதி 4ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். 4ஆம் வீட்டுக்குள்ளே எப்போவும் சுக்கிரன் போகும்போது நம்முடைய வசதிகள் அதிகரிக்கும். அப்போ வசதிகள் அதிகரிக்கும்னா, நான் ஒரு கார் வாங்க போகிறேன், நான் வீட்டை அழகுப்படுத்த போகிறேன், இல்லைன்னா நான் புதுசாக ஒரு ஃப்ளாட்டு புக் பண்ண போகிறேன், இது எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் இடத்தில் சுக்கிரன் போகிறது 21ஆம் தேதி. அது மேலும் அதோடைய இம்பார்ட்டன்ஸை அதிகரிக்கிறது. 12இல் இருக்கக்கூடிய சனி ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். எதுக்கு என்கரேஜ் பண்ணுவார், கடன் வாங்கியா செலவு பண்ணியா அப்படின்னு சொல்கிறவர் அவர். ஸோ நம்ம பணத்தை பற்றி, பணம் தானே வரும், எப்படியா கடனை வாங்கியா செலவு பண்ணுவோம், செய்வோம். ஆனால் இதுலேயே கொஞ்சம் பெரிய அளவுக்கு படிப்பறிவோ, ஆனால் அப்படி படிப்பறிவுகளையும் சொல்ல முடியல இன்றைக்கெல்லாம். மனதளவில் ஒரு விஷயம் நன்றாக தெரிய வேண்டும், நம் கடன் வாங்குவதை நாம் தான் திருப்பி கட்டணும். அப்போ நான் கந்து வட்டி கடன் வாங்கினேன், 5 இதுக்கு நான் கடன் வாங்கினேன், இப்படியெல்லாம் நீங்கள் கடன் வாங்கினா அதுக்கப்புறம் அதுக்கான ஜவாப்தாரி நீங்கள் தான். அதனால் கடன் வாங்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னால் விரயஸ்தானத்தில் சனி, 7.5 சனின்னு சொல்கிறோம் அதை. அதனால் கவனமாக செயல்படுங்க. மற்றபடி பார்க்கும்போது இந்த ஒரு காலகட்டம் எப்படி இருக்குது, நன்றாக இருக்கிறது. ஆனால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சனி பார்த்தால் வயிற்றில் கோளாறுகள் ஏற்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக, உங்கள் ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சற்று கவனமாக செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். அதே போல் பகை அப்படின்றது ஏற்படும் போது நம்ம ரியாக்ட் பண்ணுறது விதம்
பகையை தீரா பகையாக மாற்றிவிடும். அதுவும் உறவுகளுக்குள் பகை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அதனால் இங்கிதம் தெரிந்து நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிதம் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் சொல்லப்போனால் பொறுமை, நிதானம். அந்த பொறுமை நிதானத்தோடு நீங்கள் நடக்கும் பொழுது பெரிய பிரச்சனைகளை தவிர்த்து விட முடியும். மற்றபடி இந்த ஒரு காலகட்டத்தில் வருமானம் சிறப்பாக இருக்கும். நாம் செய்யக்கூடிய சில தவறுகள், அதாவது ஃபைனான்ஷியலாக பிளானிங் சரியாக இல்லைன்னா பிரச்சனைகள் வரும். அதனால் அந்த பிளானிங் சரியாக இருக்கணும். சில பெரியவர்கள்லாம் நினைக்கலாம், என் குழந்தைகள் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வரணும். அதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது, பயணம் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி ஃப்ளைட்டெல்லாம் நினச்சா பயமாக தான் இருக்கும், அதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் தைரியமாக போயிட்டு வாங்க, ஒன்றும் ஆகாது. ஏன்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது குருவும் சுக்கிரனும் குறுகிய கால பிரயாணத்தை பற்றி பேசுகிறாங்க. 2வது, குரு பார்க்கும் இடம் சிறப்பானது. என்ன வீட்டை பார்க்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக 9ஆம் வீட்டை பார்க்கிறார். 9 என்பது பாக்கியஸ்தானம், தெய்வத்தின் கடாட்சம்னு பொருள். அதனால் தைரியமாக போங்க, ஒரு பிரச்சனையும் வராது. ரிஷபராசி, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன். சுக்கிரன்னு சொன்னாலே எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அந்த சுக்கிரன் 2ஆம் இடத்தில் குருவோடு சேர்ந்து அமர்ந்து இருக்கிறார். குரு யார்? முக்கியமாக சொல்ல போனால் 8ஆம் வீடு, 11ஆம் வீடு, குறிப்பாக 11 கூடிய குரு 2இல் இருந்தால், அவர் கூட சுக்கிரனும் சேர்ந்தால் வருமானத்திற்கு என்ன குறை? 100 எதிர்பார்த்த இடத்தில் 200ஆக வரும். அந்த அளவுக்கு வருமான விருத்தி வரக்கூடிய ஒரு காலம். அப்போ இந்த மாதம் சுபமாக ஆரம்பிக்கிறது, சுபமாக செல்கிறது. சுக்கிரனை பொறுத்தவரையில் 3ஆம் வீட்டுக்கு அவர் போகிறது 21ஆம் தேதி. அது நல்ல விஷயந்தான். ஏன்னா 2 கூடிய புதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். சுக்கிரனும் புதனும் 3ஆம் இடத்தில் சேரும்போது பல சுபகாரியங்கள் நிகழும். ஏன்னா 9ஆம் வீட்டை பார்ப்பார்கள். காதல் என்பது கைகூடும், திருமணம் என்பது நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஃபினான்ஷியல் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது ரொம்ப சவுண்டாகவே இருக்குது, நன்னாவே இருக்குது. 11 சனி இருந்தால் நம்ம பணம் சம்பாதிக்கிறது ஒன்று, ஆனால் அதை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணணும். அப்போ கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க 11 சனி இருக்கிறதால. அப்போ என்ன நடக்கிறது? நல்ல வீடு வாங்கினேன், நல்ல நிலம் வாங்கினேன், இது போல் அசட்ஸு. அது உடனடியாக அப்ரிஷியேட் ஆகட்டால் கூட கண்டிப்பாக அப்ரிஷியேட் ஆகும். உங்களை பொறுத்தவரையில் இந்த ஒரு காலகட்டத்தில் ஷேர் ட்ரேடிங், ரியல் எஸ்டேட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது உங்களுக்கு ரொம்பவும் அனுசரணையான ஒரு காலமாக இருக்கும். சூரியனை பொறுத்தவரையில் 3ஆம் வீட்டிலிருந்து 4ஆம் வீட்டுக்கு போகிறார். அது இந்த மாத பிறப்பு ஆவணி மாதம் 16ஆம் தேதி ஆகஸ்ட். அப்போது முக்கியமான விஷயம் என்ன? 4 சூரியனும் கேதுவும் இருந்தால் அலைச்சல் ஏற்படும், உஷ்ணாதிக்க நோய்கள் ஏற்படும், கூடுதல் கவனம் தேவைதான். 5ஆம் இடத்தில் செவ்வாய். பிபி இருக்கிறவங்கெல்லாம் ஜாகிரதையாக இருங்க. மனசில் ஒரு கோபம், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். உடல் ஆரோக்கியத்தில், அதுவும் குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள், அப்போ கண்ட நேரத்தில் சாப்பிட்றதுங்கிறத நிறுத்தணும். இந்த சுய கட்டுப்பாடுகள்லாம் இருந்தால் ஹெல்த்தில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மற்றபடி பிளானட்டரி இது அமைப்பு எப்படி அமையிறதுன்னா, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் மிக சிறப்பாக இருக்கிறது. வெற்றிக்கு மேல் வெற்றி, சுபகாரியங்கள் நிகழும், சுபகாரியங்களில் கலந்து கொள்வீர்கள். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆசைப்படுற மாதிரி நல்ல ஸ்கூல்ஸு, காலேஜஸ் எல்லாம் கிடைக்கும். சில பேர் நினைக்கலாம், நான் வெளிநாடு போய் படிக்கணும்னு. அதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக ஏற்படும். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு சிறப்பான காலம். உங்கள் தகுதியை உயர்த்தக்கூடிய காலமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைகிறது. சிறப்பான ஒரு மாதம். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில்
2 சுபர்கள் கிட்டத்தட்ட 21ஆம் தேதி வரைக்கும் இருக்காங்க. 21ஆம் தேதி சுக்கிரன் 2ஆம் வீட்டுக்கு போகிறார். குரு பெஸ்ட் சுபர், அடுத்து சுக்கிரன், இருவரும் கூட்டணியாக இருக்கிறார்கள். இது ஒரு நல்ல விஷயமான்னு கேட்டால் இதை விட என்ன நல்ல விஷயம் இருக்க முடியும்? உங்களுடைய அப்பியரன்ஸு, உங்களுடைய மேனரிசம், நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் அனைத்திலும் உங்கள் திறமை வெளிப்படும். உங்களை பற்றி உயர்ந்த அபிப்பிராயங்கள் ஏற்படும். பல நல்ல காரியங்களில் நீங்கள் போய் ஈடுபடும் போது அந்த காரியங்கள் மேலும் சிறந்து விளங்கும். குழந்தைகளுடைய ஒரு வெல்ஃபேர் பிரமாதமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய உறவுகளும் மிக சிறப்பாக இருக்கும். காரணம், குருவும் சுக்கிரனும் 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. ரொம்பவும் சிறப்பான ஒரு காலம். அதோடு மட்டும் இல்லாமல் வாக்குஸ்தானத்தில் சூரியனும் புதனும், கிட்டத்தட்ட சூரியன் 16ஆம் தேதி தான் சிம்மத்துக்கு போகிறார். அப்போ அந்த முதல் 15 நாட்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது சாதுரியமான பேச்சு, அதோட சூரியன் சேரும்போது டு த பாயிண்ட் பேசக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுகிறது. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் பிரமாதமாக இருக்கும். 3ஆம் இடத்தில் சூரியனும் கேதுவும் 16ஆம் தேதிக்கு மேலே போகும்போது ஃபர்ம் டெசிஷன்ஸ் எடுப்பீங்க, சில முக்கிய முடிவுகள். அதே நேரத்தில் 11ஆம் வீட்டுக்குடைய செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருக்கும்போது அதை சனி பார்ப்பதால் சில நல்ல விஷயங்கள், தொழில் ஆரம்பிக்கிறேன், இதை செய்கிறேன் கரெக்டாக தான் பிளான் பண்ணுவீங்க. அப்புறம் ஏனோ ஒரு தயக்கம், சில பேர் கிளப்பி விடுவான், ஐயோ ரொம்ப ஜாகிரதப்பா, பிரச்சனைப்பா அப்படின்னு. நீங்கள் எப்போ கிளியராக ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டீங்களோ அப்போ தைரியமாக அதில் இறங்கி போகலாம். மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக செய்யுங்க, வெற்றி கிடைக்கும். ஸோ இப்படி பார்க்கும்போது வெளிநாடு தொடர்புகள், தொழிலில் வெற்றி, தொழிலில் நல்ல மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படுறது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல காலேஜ் இதெல்லாம் எனக்கு கிடைக்குமான்னா நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட கோர்ஸ் கிடைக்கும். அதனால் எல்லா விதங்களிலும் சுபங்களை தரக்கூடிய அற்புத காலம். ஏன்னா ஜென்மத்தில் குரு, அற்புதமான காலம். தொழிலில் மட்டும் எப்படி இருக்கும்னா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா 10ல் சனி. அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஹையராக இருக்கும்போது கொஞ்சம் நமக்குள்ள உதப்பு இருக்கும். பயப்பட வேண்டாம், தைரியமாக செயல்படுங்கள். வெற்றி நிச்சயமாக ஏற்படும். நல்ல காலம். கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிநாதன் இருக்கிற பிளானட்லேயே வேகமாக போகக்கூடியவர். 2.25 நாள். இவர் தொடக்கத்தில் துலாத்தில் தொடங்குகிறார், திரும்ப துலாத்தை வந்து அடைகிறார், விருச்சிகம் வரைக்கும் போகிறார். அதாவது ஒரு ரவுண்ட், ஃபுல் ரவுண்டு. குருவும் சுக்கிரனும் 12ஆம் வீட்டில் இருக்காங்க. குரு ரொம்ப முக்கியமான பிளானட் உங்களுக்கு. 12ஆம் வீட்டில் வந்து குரு இருக்கார் அப்படின்னா அது மறைவு ஸ்தானம். ஆனால் அவர் முழு சுபர். அவரோட சுக்கிரனும் சேர்ந்திருக்கும் போது என்ன ஆகும்னா விரயம் உண்டு, ஆனால் அதுக்கு பேர் சுபவிரயம்னு பேர். அப்போ 2 பெரிய சுபர்கள் 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சுபமான செலவுகளை செய்ய வாய்ப்புகள் ஏற்படும். சுபமான செலவுகள் அப்படின்னா என்ன? பெரும்பாலும் குழந்தைகளுடைய திருமணம் ஆடி மாதத்தில் இல்லைனாலும் 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஆவணி மாதத்தில் ஒரு முகூர்த்த நாளில் பண்ணுவீங்களா இருக்கும். அதுக்கான செலவுகள்லாம் முன்னாடியே இருக்குமே இல்லையா? பெருசாக ஒரு லக்ஸுரி கார் வாங்கினேன் ஏதோ, ஆனால் அந்த செலவு மனதுக்கு சந்தோஷத்தை தரும் செலவாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில பேர் பெற்றவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஒரு நன்றி கடன் இன்னும் சில பேர்கிட்ட இருக்குது. அதான் கொஞ்சம் மழை பெய்யுது, அவளுக்கு வந்து 60ஆம் கல்யாணம், அப்புறம் அவளுக்கு வந்து 70வது வயசில் பண்ணக்கூடிய பீமரத சாந்தி, இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. அது இருக்குது. இன்னும் என்ன சொல்லலாம், ஒரு 10% அதை பீப்புள்கிட்ட ஒட்டின்னு இருக்குது. இதெல்லாம் அது மிகப்பெரிய புண்ணியம். அப்போது என்ன சொல்கிறது, சுப செலவுகள்லாம் நிறையா பணம் இருந்தால் நீயே கோயில் கும்பாபிஷேகத்தை நீ பண்ணி முடிப்பையா அப்படி சொல்லுவான். ரொம்ப நன்மைகளை புண்ணியங்களை பெறக்கூடிய ஒரு அற்புத காலம். ஆனால் இன்றைக்கி எல்லோரும் பேசும்போது அதெல்லாம் புண்ணியெல்லாம் இருக்கட்டப்பா, என்னப்பா வரும், ஆரோக்கியம் வரும், சந்தோஷம் வரும்,
மன நிறைவு வரும். ஏன்னா 12ல் இருக்கிற குரு எதை பார்த்தார்? 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறார். கடன் ஒழியும், மனதில் சந்தோஷம் ஏற்படும், உடம்பில் வியாதி இருக்காது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 8ஆம் இடத்தையும் பார்த்தார், ஆயுள் விருத்தி. அப்போ புண்ணிய காரியங்கள் செய்கிறதுனால வரக்கூடிய அந்த நல்ல பலாபலன்கள் ஏற்படுகின்றன. சிறப்பான காலம்தான். கிட்டத்தட்ட புதன் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். 30ஆம் தேதி தான் அவர் சிம்மத்துக்குள்ளே போகிறார். 30ஆம் தேதி வரைக்கும் புதன் உங்கள் ராசியில் தான் இருக்கார். எப்போவுமே ராசியில் புதன் இருக்கும்பொழுது அவருக்கு அந்த ராசிங்கிறது ஸ்தான பலம். அப்போது புதன் அறிவாளி. அவர் சந்திரனுடைய ராசி உங்கள் ராசி. அப்போ சந்திரன் புதன் அப்படின்னா அறிவு இருக்கு, அதை எதில் செலுத்த வேண்டும் என்பது முக்கியம். சரி, AK-47 ரைஃபிள் நான் காலி பண்ணிவிடுவேன், ரைட். பட் அது கையில் இருக்கும்போது எதை நோக்கி, அதாவது எதை நீ நோக்கி எக்ஸாக்டாக சுடுற, எதை எய்ம் பண்ணி சுடுற அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அது வார்ஃபீல்டில். ஆனால் சுபகாரியங்கள் செய்யும் பொழுதோ மற்ற விஷயங்கள்லையோ நாம் செலவு பண்ணக்கூடிய பணம் எப்படி போகிறது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அதே போல் பொலிட்டிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய புகழ், பெருமை இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலம். மிக சிறப்பான ஒரு காலமாக உங்களை பொறுத்தவரையில் விளங்குகிறது, உயர்வை தருகிறது. உங்கள் மதிப்பை தங்கத்துக்கு ஈடாக உயர்த்தக்கூடிய காலம். அதனால் பார்த்தீங்கன்னா நாம் சொல்லிக்கிற மாதிரி பெரிய ஒரு நிலையை அடைய முடியும், உயர்வை அடைய முடியும். அதே போல் ராசியிலேயே புதன் இருக்கும் பொழுது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்ல மார்க்கும் வருது, நல்ல காலேஜும் கிடைக்கிறது. வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு காலேஜில் போய் படிக்கிறோம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்குது. மேலோட்டமாக பார்த்தா ஒன்றும் பிரமாதமாக இருக்க மாதிரி தெரியலை. ஆனால் உள்ளே இறங்கி பார்க்கும்போது தான் தெரியுது பிரமாதமாக இருக்குன்ட்டு. ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல வீரியத்தை தருவார், செயல்திறனை தருவார். ஆனால் அதே நேரத்தில் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் கேதுவும் வார்த்தைகளில் உஷ்ணம் வெளிப்படும். அப்படி உஷ்ணம் வெளிப்படும் போது ஏத்தாப்பில் இருக்கும் 2 பேர் தீஞ்சு போடுவான். வாயிலிருந்து நெருப்பு வர மாதிரி வந்தால் அப்படி இருக்கும். கூடுதல் கவனம் தேவை. ஏன்னா வார்த்தைகள் வெளியே வந்துவிட்டால் அது உங்களுக்கு சொந்தமில்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். மிக மிக சிறப்பான ஒரு காலம். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சூரியன் 16ஆம் தேதி உங்கள் ராசிக்குள்ளே வரார். அப்போ இவ்வளோ நாளாக ஒரு மாதமாக கடந்த ஒரு மாதமாக 12ஆம் வீட்டில் இருக்கும்போது என்னாகும்? சூரியன் தான் உங்கள் ஆன்மா. அவர் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் உங்களுடைய பெருமை, புகழ் இதெல்லாம் மறைக்கப்பட்டு இருக்கும், இல்லை மறக்கப்பட்டு இருக்கும். அது வெளிச்சத்திற்கு வரக்கூடிய நேரம் இதுதான். அப்போ இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்குது. 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு, சுக்கிரன் 2 பேரும் இருக்காங்க. அப்புறம் சுக்கிரன் 12 வர, சுக்கிரன் 11ல் இருப்பதும் சிறப்பு, 12ல் இருப்பதும் சிறப்பு. அதனால் என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நண்பர்கள், பெரியவர்களுடைய ஆசைகள், சில சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், இது எல்லாமே நடக்கும். ரொம்ப நல்ல காலம். இதில் 12ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் வருவது 21ஆம் தேதி. 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருப்பாங்க. 11ஆம் வீட்டில் குரு இருப்பார், சூரியன் உங்கள் ராசியில் இருப்பார். அப்போ என்ன நடக்கிறதுன்னு பாருங்கள். சூரியன் ராசியில் இருக்கும்போது எப்படி சொல்லலாம்னா, மூஞ்சில் லைட் அடிச்ச மாதிரி இருக்கும், ஒரு தேஜஸ்வியாக தெரியும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு புகழ், பெருமை எல்லாத்தையும் தருவார். 12ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் சுபவிரயங்களை தருவார். அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி, உங்கள் நேச்சரே எப்படின்னா, நான் வழக்கமாக சாதாரணமாக சொல்லுவேன், சிம்ம ராசிக்காரர்கள் பெரும்பாலும் புகழுக்கு அடிமை. நீ கிரேட்டு, நீ நடந்த அழகு, நின்ன அழகு, சிரிச்ச அழகுனா போகிறோம், பாக்கெட்டில் இருக்கிற காசெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. அது இந்த சூரியனுடைய ஒரு வீக்னஸ், புகழுக்கு அடிமை.
அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்படுற அந்த புகழும் உங்களுக்கு கிடைக்கும், கையில் பைசாவும் இருக்கும், எதிர்த்தாப்பில் புகழ் பாடுறவன் அதிர்ஷ்டசாலி, அவருக்கு காசு கிடைக்கும். உங்கள் நிலையை உயர்த்தக்கூடிய காலம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய காலம். ஏன்னா அஷ்டமத்தில் சனி, நிறைய பிரச்சனைகள். ஆனால் இந்த நேரத்தில் என்னாகும், ஒரு எதிர்பாராத உதவிகள் வந்து சேரும். சில விஷயங்களை என்னால் தீர்க்க முடியல அப்படின்னு நினைக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு சொல்லுவான், நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத, உனக்கு என்ன இது முடியணும், அவ்வளோதானே, நான் முடிச்சு தரேன், முடிப்பான். வெற்றிகரமாக முடித்து தருவதற்கான சில உத்திகள், அதற்கான சில ஆட்கள். அந்த சொல்லுவாங்க, உடுக்கை எழுந்தவன் கை போல அப்படின்னு. உடுக்கைன்னா உடை, அதை வேஷ்டி டக்குன்னு பண்ண நம்ம கை வேகமாக போய் அப்படி கட்டும். அதுபோல் இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்றது திருவள்ளுவர் சொல்கிறது. அதுபோல் நட்புகள் வந்து சேரும். அதனால் நீங்கள் பாக்கியசாலிகள் ஆவீர்கள். மனதில் சந்தோஷம், நிறைவு இதெல்லாம் ஏற்படும். இந்த ஒரு காலகட்டம் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சில்வர் ஸ்ட்ரீக்குமா, அதாவது என்னென்னா ஒளிக்கீற்று, அது வெளிப்படக்கூடிய காலமாக இருப்பதால் சிறப்பான காலமாக அமையும். கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான புதன் கிட்டத்தட்ட 30ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் வீட்டில் இருக்கார். 11ஆம் வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் நன்மை செய்யும். அதில் உங்கள் ராசிநாதனான புதன் 11ல் இருக்கிறது மிக சிறப்பு. அதே நேரத்தில் சுக்கிரன் 21ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட 30ஆம் தேதி வரைக்கும் கடகராசி 11ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சேர்ந்துருக்காங்க. இது மிகப்பெரிய சிறப்பு. புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை என்ன பண்ணோம், ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நடிக்கணும்னு ஆசை, இல்லை எனக்கு ஒரு திரைப்படத்துறையில் போகணும், இல்லை டிவி இண்டஸ்ட்ரியில் போகிறேன், இந்த மாதிரி கலை சம்மந்தப்பட்ட துறைகளில் நான் முட்டி மோதின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான வாய்ப்புகள் என்பது 2ஆம் பகுதியில் ஏற்படுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் முக்கியமான திருப்பங்களை தர 7ஆம் வீட்டில் சனி காத்திருக்கிறார். 10ஆம் வீட்டில் குரு இருக்கும்போது பர்ஃபெக்ஷன் அர்த்தம். 11ஆம் வீட்டில் இவர் புதன் சுக்கிரனுடைய அந்த சேர்க்கை 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறது. 21லேருந்து 30, 10 நாள் போகிறோம். அந்த 10 நாளில் பல நன்மைகளை சாதிக்க முடியும். ஆரம்பத்தில் கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஒரு 2 வீக்ஸுக்கு அப்புறம் 4th கியர் போட்டாச்சு. நல்ல முன்னேற்றத்தை நோக்கி வேகமாக பயணிப்பீர்கள். சில முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அது உங்கள் வாழ்க்கையில் மிக நல்ல திருப்பங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல்களை ஏற்படுத்துறது. கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கவங்க எல்லாருக்குமே நன்மை தான். அப்போ கலைன்னா நான் சொல்கிறது நடிப்பு, இது பாட்டு, இதெல்லாம் கலை அப்படின்னு எல்லாருக்கும் பொதுவாக தெரியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர், அதுவும் நம்ம ஊரில், ஆனால் இப்போ ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி, சில இடங்களில் ஃபுட்பால் ஃபேமஸ்ஸு, சில இடங்களில் ஹாக்கி ஃபேமஸ், சில இடங்களில் கிரிக்கெட்டு. நம்ம ஊரில் கிரிக்கெட்டு எவ்வளோ பேருக்கு ஆம்பிஷன்ஸ் இருக்குது. கிரிக்கெட்டில், டென்னிஸ்லலாம், செஸ்ஸில், இதுவும் ஒரு கலை தான். இதுலேயும் ஒரு பிரேக் த்ரூ வரக்கூடிய ஒரு காலம். ஆனால் உங்களுடைய திறமை இருக்குது, திறமையை வெளிப்படுத்த ஒரு நேரம் வேணும். அந்த நேரம் நான் ஏன் இந்த விளையாட்டை இதில் சேர்த்து சொல்கிறேன்னா, உங்கள் ராசியில் யாரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா செவ்வாய் வேகத்தை தருவார், சிறப்புகளை தருவார். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன முயற்சிகள் செய்தாலும் சரி, அந்த முயற்சிகளில் ஒரு துல்லியமான வெற்றி ஏற்படும், பிரேக் த்ரூ. அது வருங்காலத்தில் உங்கள் வாழ்க்கையை, பாதையை தீர்மானிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புகளை சொல்லக்கூடிய ஒரு அற்புத காலம். வெற்றி வாய்ப்புகள் சிறந்து விளங்குகிறது. ரைட், அது எப்போ வருது, எப்படி வருது, வரும் நேரத்தில் வருகிறது, பெரும்பாலும் எதிர்பார்க்கலாம். அப்போ யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட். அப்போ தானே வரக்கூடியதை நம்ம கைவசப்படுத்த முடியும். அப்போ நீங்கள் தயாராக இருப்பது மிக மிக அவசியம். ஆனால் நல்ல காலம். சரி, புதன் நாளில் படிப்பு. அப்போ நல்லா படிக்கிற பசங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற, நீங்கள் எதிர்பார்க்க ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். ஐஐடி போகணும், ஐஏஎம் போகணும், அமெரிக்காவில் போயிட்டு படிக்கணும், ஆக்ஸ்ஃபோர்டில் போய் படிக்கணும், நடக்கும். அதற்கான காலங்கள்
அதற்கான கேட்ஸ் ஆர் ஓப்பனிங். மிக சிறப்பான காலம். பட் நாம் சுறுசுறுப்பாகவும் தயாராகவும் இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய சந்தர்ப்பங்களை வெற்றிப்படிகளாக மாற்ற முடியும். துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 9ல் குரு. ஏன் அதை அப்படி சொல்கிறேன்? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான். 9ஆம் இடத்துல குரு இருக்கும்போது உங்களை பாதுகாக்கிறார். சிப்பிக்குள் முத்துப்போம். எப்படி அந்த முத்தை சிப்பி பாதுகாக்கிறதோ அதுபோல் உங்களை அவர் பாதுகாக்கிறார். அதிர்ஷ்டத்தை தருகிறார். எது எந்த நேரத்தில் நடக்க வேண்டுமோ அது அந்த நேரத்தில் நடப்பதற்கான வழிகளை காண்பிக்கிறார். தெய்வ கடாட்சம் சிறப்பாக இருக்கிறது. கொஞ்சம் வயசில் மூத்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தெய்வீகமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் என்பது சித்திக்கும். புகழ் பெருமைகள் ஏற்படும். நம்ம குழந்தைகளால் பேர குழந்தைகளால் பெருமைகள் உண்டாகும். அதனால்தான் 9ல் இருக்கக்கூடிய குரு அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல தான் சனி. ரொம்ப நல்லது. தைரியம், தன்னம்பிக்கை, செயல்திறமை, வெற்றி பெறக்கூடிய ஒரு வேகம். 5ஆம் இடத்தில் ராகு. புதுமையான சிந்தனைகள், நம்மளை புதிய விஷயங்களுக்கு தயார்படுத்தி கொள்வது, இதெல்லாம் ஏற்படும். இதே நேரத்தில் 9ல் குருவோட சுக்கிரனும் சேர்ந்து 21ஆம் தேதி வரை இருப்பது சால சிறந்தது அப்படின்ற வார்த்தை தான் எனக்கு தெரிஞ்சு சொல்ல முடியும். அதை விட பெரிய வார்த்தைகள் தெரியல. அவ்வளோ சிறப்பது. 2 சுபர்கள் 9ஆம் வீட்டில் இருப்பது. அப்புறம் 10ஆம் வீட்டுக்குள்ளே சுக்கிரன் வருகிறார். அதுவும் சிறப்பு. அப்போது ஒரு விஷயம் என்னென்னா, துலாத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஜட்ஜஸாக இருக்கலாம், பாலிட்டிஷியன்ஸாக இருக்கலாம், சினிமா ஃபீல்டில் இருக்கலாம், பெரிய ஸ்பீக்கர்ஸாக இருக்கலாம், கலைகளில் நிபுணத்துவம் அடைந்தவர்களாக இருக்கலாம். அவர்கள் அனைவருக்கும் நினைத்து பார்க்க முடியாத நல்ல உயர்வுகளை தரக்கூடிய அற்புதமான ஒரு காலமாக இது அமையும். அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியை குரு பார்ப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் வரும் கோளாறுகள் நீங்கும். சூரியனை பொறுத்தவரையில் 10ஆம் வீட்டிலும் சிறப்பு. 10லேருந்து 11ஆம் வீட்டுக்கு வருகிறார். அதுவும் சிறப்பு தான். 10ஆம் வீட்டில் தொழிலில் வெற்றி, 11 இருந்தால் பணத்தில் வெற்றி. அப்போ பணம் நல்லா சம்பாத்தியம் நல்லாயிருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருப்பதால் தேவையில்லாத செலவுகள், தண்ட செலவுகள். ஆனால் 11ல் சூரியன் வரும்போது அந்த தண்ட செலவுகளை பெரிய அளவு குறைத்து வருவாயும் தரும். அப்படி பார்க்கும் பொழுது துளாராசிக்காரர்கள் பாக்கியசாலிகள். பல பெருமைகளையும் நன்மைகளையும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதாவது அது எப்படின்னா, நீங்கள் வெற்றி வாய்ப்புகளை தேடி ஓடுவதை விட வெற்றி வாய்ப்புகளை உங்களை நாடி வரும். இந்த சாக்லேட் ஆடில் வர மாதிரி, நீ ஒன்றும் செய்யலப்பா தான் நல்லதுப்பா, அது போல் இருக்கும் உங்கள் நிலை. நீங்கள் ஆசைப்பட்டாலும் படாவிட்டாலும் தெய்வம் உங்களுக்கு அருளை தர தயாராக இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்ல காலம். உயர்வை பெறக்கூடிய காலம். உன்னதமான வெற்றிகளை பெறக்கூடிய, புகழை பெறக்கூடிய அற்புதமான காலம். விருச்சிக ராசி. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். மிக மிக சிறப்பு. 4ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் சனி. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் தளர்வை கொடுப்பார். அதாவது ஒரு சோம்பேறித்தனம் ஏற்படும், வேறு ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில் 4ல் ராகு இருக்கும்போது காலையில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் சனியால், அதுக்கப்புறம் ஸ்பீடப் ஆகிடுச்சுன்னா ரெஸ்ட்லெஸ்னஸை ஏற்படுத்தி கொடுத்துருவார் ராகு.
அதனால் கான்ட்ரா எஃபெக்ட் நல்லது தான். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. மைண்டில் டென்ஷன் தேவையில்லாமல் சில பேருக்கு வரும். டென்ஷன்னு சொல்கிறத விட டிப்ரெஷன் இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க. அதனால் பாசிட்டிவ் தாட்ஸோடு இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா 5ல் இருக்கக்கூடிய சனியால் அதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதே நேரத்தில் 8ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் தனவரவுக்கு பஞ்சமில்லை, ஆயுள் விருத்தி உண்டு. வெளிநாட்டு பயணங்களும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஒரே ஒரு விஷயம், அந்த 8லேருந்து 9க்கு வரார் சுக்கிரனும் புதனும் 9ஆம் வீட்டில் இருக்காங்க. அப்போது வெளிநாட்டு பயணங்கள் பிளான் பண்ணினீங்கன்னா அது ரொம்ப சௌக்கியமாக நடக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். குழந்தைகளால் சந்தோஷங்கள் ஏற்படும். அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். வீட்டில் வசதிகள் சிறப்பாகத்தான் இருக்கும். 11ஆம் வீடு 10ஆம் வீட்டில் பார்த்திங்கன்னா சூரியனும் கேதுவும் இருக்காங்க. நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் சரி, உங்கள் திறமை வெளிப்படும், பளிச்சிடும், உங்களுக்கான மரியாதை கூடும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு குறிப்பாக ரொம்ப சிறப்பான ஒரு காலமாக அமையும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெரிய பிரச்சனைன்னு இல்லை. ஆனால் 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்டுமாங்க. அந்த மாதிரி சில பேர் எப்போ பார்த்தாலும் திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பாசிட்டிவ் திங்ஸ் எடுங்க, நெகட்டிவ் தான் ஓரம் தள்ளுங்க. அதாவது ஒரு சொல்லுவாங்க, ஒரு வெள்ளை பேப்பரில் கருப்பு டாட் வச்சா கருப்பு டாட் மானம். அவ்வளோ பெரிய வெள்ளை பேப்பர் இருக்கடா, தெரியலையா தெரியல. அந்த கதையிலேருந்து வெளியில் வாங்க, வெள்ளை பேப்பரை பார்க்க ஆரம்பிங்க. நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் தேர். பட் நம்ம திரும்ப திரும்ப போயிட்டு பிரச்சனைகளையே பெருசாக்கிட்டு இருந்தோன்னா நமக்கு தானே கஷ்டம். அதுதான் சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. 5ஆம் இடங்கிற புத்திஸ்தானம், அங்கே சனி இருந்தால் என்ன, ஐயோ இது நடந்துடுது அது நடந்துடுது, டிவியில் என்னையா மோசமான நியூஸாகவே வருது, அதை பண்ணால் தான் அவனுக்கு ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகும், அவன் பண்ணின்னு இருக்கான், எல்லோரும் சௌக்கியமாக இருக்காங்க, எல்லோரும் சுபமாக இருக்காங்க அப்படின்னு காய்ச்சிட்டு இருந்தால் அந்த சேனலில் பார்க்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய நிலையை சீர்திருத்தி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதை பார்த்துக்கணும் நீங்கள் தான். உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா எந்த குறையும் இல்லை, நல்ல மாதமாகத்தான் அமைகிறது. தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான குரு கிட்டத்தட்ட 1 வருஷ காலம், அடுத்த ஜூன் வரைக்கும் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார் 7ஆம் வீட்டில். குருவும் சுக்கிரனும் 7ஆம் வீட்டில் இருப்பது ரொம்பவும் சிறப்பு. திருமணமாக சம்பந்தமாக இருக்கலாம், சுபகாரியங்களாக இருக்கலாம், உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடிய வகையில் அமைப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களை செயல் வீரராக மாற்றும். தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படுவீர்கள். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி நீங்கள் செய்யக்கூடிய ஹார்ட் ஒர்க்குக்கான ஒரு ரிவார்ட்ஸை கொடுப்பார். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ். அதே நேரத்தில் 8ஆம் வீட்டில் புதன் கிட்டத்தட்ட 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய புதன் செல்வ சிறப்பை தருவார். புதன் அப்போ 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய சூரியன் 9ஆம் வீடு. அப்போ 9ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர் 9ஆம் வீட்டுக்குள் நுழையும் பொழுது மிக சிறப்புகள். ஸோ இப்படி பார்க்கும் பொழுது இந்த ஒரு காலகட்டம் அற்புதமான ஒரு காலகட்டம். ஏன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய்க்கு ஸ்தான பலம். அப்போது திரிகோண ஸ்தானங்கள் பலம் பெற்றிருக்கு, கேந்திரங்கள் பலம் பெற்றிருக்கிறது. எல்லா விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருப்பதால் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளாகட்டும், நம் செயல்திறன் கூடும், நம் முயற்சிகள் வெற்றி அடையும், ஏகப்பட்ட நன்மைகளை நமக்கு தரக்கூடிய வகையில் சிறப்புகள் அமைய பெற்ற ஒரு காலம். வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்ப நன்னா இருக்குது. அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்தை வேணாலும் எடுத்து ஹேண்டில் பண்ணலாம். நிச்சயமான வெற்றி வாய்ப்புகளும், புதிதாக தொழில் தொடங்கலாம், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஆதாயம்,
வேலையில் மாற்றங்கள் வேண்டும் என்று நினைத்தால் அந்த மாற்றங்கள், இப்படி நம்ம அத்தியாவசியமான விஷயங்கள் அனைத்திலும் வெற்றியை தேடித்தரக்கூடிய அற்புதமான ஒரு காலமாக இது அமையும். சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சனி 3ஆம் வீட்டில் இருக்கிறார். 3இல் இருக்கக்கூடிய சனி வெற்றி வாய்ப்புகளை பெற்று தரக்கூடியவர். அதே போல் 2ஆம் வீட்டில் ராகு. இப்போது வெற்றி வாய்ப்புகள், தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் ராசிநாதன் தருகிறார். ஆனால் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வாக்கினால் தொல்லைகளை தந்து கெடுத்து விடுவார். ஜாக்கிரதை. அப்போ பேசக்கூடிய பேச்சுக்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் நல்ல வாய்ப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். அதிகமாக பேச வேண்டாம், தேவையானதை பேசுங்கள். எதை கேட்டாங்களோ அதுக்கு பதில் சொல்லுங்கள். கூடுதல் இன்ஃபர்மேஷன் தரேன். சில பேர் முந்திரி கொட்டாமாங்க. அந்த முந்திரி கொட்டை வேலையை தயவு செஞ்சு பண்ணாதீங்க, இதுக்கான நேரம் இல்லை. அதே போல் குருவை பொறுத்தவரையில் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போது திடீர்னு செல்வ வருமானா அப்படி வராது. ஏன்னா குரு 6லன்னா இருக்கார். ஆனால் கடன் கிடைக்குமா? கடன் கிடைக்கும். பேங்க்கில் இவ்வளோ லோன் வாங்கணும், கிடைக்கும். அப்போ சில நேரங்களில் உங்களுடைய பெரிய விஷயங்களை பூர்த்தி பண்ண, இப்போ ஒரு வீடு கட்டுறேன், ஒரு கார் வாங்குகிறேன், எல்லாத்துக்கும் கடன் வாங்கலாமே. அதே போல் 7ஆம் வீட்டுக்குள் 21ஆம் தேதி தான் சுக்கிரன் வருகிறார். திருமண வைபவங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இழுப்பறியாக இருக்கும். ஆனால் இப்போ நல்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் அதிர்ஷ்டசாலி. ஏன்னா தொழிலில் ஒரு செட்பேக், ஒரு நெகட்டிவ் ஃபேஸு இதெல்லாம் வராது. ஏன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய இடமே 10ஆம் வீடு. அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் உங்களுக்கு அமைப்பில் வருது. பயப்பட வேண்டாம், தைரியமாக செயல்படலாம். வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக நல்லபடியாக அமையறதுக்கான ஒரு காலகட்டம் தான். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் எங்கே போகணுமா? கேம்பிரிட்ஜ் போகணுமா? ஆக்ஸ்ஃபோர்ட் போகணுமா? நடக்கும். ஆனால் அதுக்கான மார்க்ஸ் இருக்கணும், அது வேறு விஷயம். ஆனால் வாய்ப்புகள் சரி. அதற்கான பேங்க் லோன், அதான் நான் சொன்னேன், பேங்க் லோன் நல்லா கிடைக்கும்னு சொல்லி. ஸோ படிப்புக்கான லோன் கிடைக்கும். ஸோ வெற்றி வாய்ப்புகள் என்பது உங்கள் முயற்சி. 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். என்னுடைய முயற்சியால் வானத்தையும் வில்லாய் வளைப்பேன் அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் தான். அப்போ காரிய சித்திகள், காரிய சித்தி எப்படி ஏற்படுறது? உங்கள் முயற்சியால் ஏற்படுறது. அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், உட்காந்த இடத்துல எல்லாம் நடக்காதுப்பா. முயற்சி செய், வெற்றி அடைவது உறுதி. கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 7 சனி கொஞ்சம் இருக்குது. சின்ன சின்ன தடைகள்லாம் உண்டு. ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரெகுலர் ஃப்ளோ ஆஃப் ஃபைனான்ஸ் இருக்கும், ஆனால் தண்ட செலவுகளும் இருக்கும். வார்த்தை பிரயோகத்தில் சில நேரங்களில் 2இல் சனி இருக்கும்பொழுது பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டியதை பேசாமல் போகலாம். எதை எந்த நேரத்தில் கரெக்டாக சொல்லணுமோ அதை சரியாக சொல்லாமல் லேட்டாக சொல்லுவீங்க. ஏன்னா சனி தாமதத்துக்கு உரியவர். ஆனால் அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே வேகம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ராகு உட்காந்துருக்கார். அதனால் வேகம் அதிகம், விவேகம் குறைவு. அதுதானே 7 சனி. ஏதோ ஒரு பாதிப்பாது இந்த மாதிரி இருக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுப நிகழ்வுகளையும் நன்மைகளையும் உங்களுக்கு நடத்தி தருவார். முதல்ல தடை, பிறகு வெற்றி. அப்படி எடுத்துங்க. குழந்தை பாக்கியம் ஏற்படும். வீட்டில் ஒரு சுமூகமான சூழல்கள் நிலவும். அதே நேரத்தில் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நிறைய தொல்லைகளை ஏற்படுத்துவார். நிறைய பாலிட்டிக்ஸ் ஏற்படும். ஏன்னா 10ஆம் வீட்டை செவ்வாயும் பார்த்து சனியும் பார்த்தா என்ன, ஏகப்பட்ட பாலிட்டிக்ஸு. ஒருத்தன் இதை தான் கரெக்டுமா, இன்னொருத்தன் இதை இப்படி செஞ்சால் அவுட்டுமா. நீங்கள் சைட்ஸ் எடுக்கக்கூடாது. எப்போவுமே நீதிபதியை போல் நடுநிலையாக இருக்கிறது நல்லது. நம்ம ஒரு சைடு எடுத்துட்டோம்னா அவன் ஆளுப்பா இவர் அப்படி ஆகிடும். அப்போ அதெல்லாம் கம்பி மேலே நடக்கிற போல இருக்குது. அதனால் விவேகத்தோடு செயல்படுவது அவசியம்.
ஆனால் 2இல் இருக்கும் சனி சில நேரங்களில் விவேகத்தை கெடுத்து விடலாம். உணர்ச்சி வசப்படாதீர்கள், நிதானமாக செயல்படுங்கள். அப்படி நீங்கள் செயல்படும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா என்ன புலம்புவீங்க, வேலை பார்க்குறதுல ஏகப்பட்ட பாலிடிக்ஸ்ப்பா, மனுஷன் வேலை பார்ப்பானாங்க அப்படிம்பீங்க. அதனால் தாமரை தண்ணீரை போல சில நேரங்களில் செயல்பட வேண்டியது அவசியம். அது உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கக்கூடிய காலம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். ஏன்னா சில நேரங்களில் கை கட்டினது வாய் கட்டலைன்னு சொல்லுவாங்க. அதுபோல் சில நிகழ்வுகள் நடக்கலாம். சற்று கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்கள். நல்ல புத்தியோடு இருக்கீங்க, நல்ல திறமையோடு செயல்படுகிறீர்கள். ஆனால் சில நேரங்களில் நம்ம மிஸ்ஜட்ஜ் பண்ணிடுவோம், மிஸ்கால்குலேட் பண்ணிடுவோம். இதில் சற்று கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் சனி இருக்கும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு தான் செயல்படணும். 12இல் ராகு, 6ஆம் வீட்டில் கேது, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குறிப்பாக சூரியனும் கேதுவும் ஒன்றா சேர்றது 16ஆம் தேதிக்கு அப்புறம் வயிற்று பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய காலம். அதே போல் குரு 4ஆம் வீட்டில் கேந்திராதிபத்திய தோஷம்னு உண்டு குருக்கெல்லாம். ஆனால் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஸ்தான பலத்தில் இருக்கிறார் 21ஆம் தேதி வரை. அப்புறம் 5க்கு போகிறார். ரெண்டுமே நல்லது தான். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் பண்ணுற இடத்துல திரும்ப பிரச்சனைகள் வரலாம். சற்று கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும், அது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம். அப்போ 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது சில பிரச்சனைகள் ஏற்படலாம். நாம் பேசக்கூடிய பேச்சுக்களில் சில தவறுகள் நிகழலாம். அதனால் நமக்கு கிடைக்க வேண்டிய சில நன்மைகள் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எப்போவுமே ஜென்ம சனி அப்படின்னு சொல்லும்போது கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். மனசில் கோபம் ஏற்படும், பேசக்கூடாத மாதிரி பேசிடலாம். சில நேரங்களில் நாம் நம்மை விட பலசாலியோட கூட மோதிடலாம். கவனமாக செயல்படுங்கள். தேவையில்லாத வம்ப விலைக்கு வாங்காதீங்க. சில வார்னிங்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால தான் இதெல்லாம் கொடுக்குறேன். ஏன்னா ஜென்ம சனி. சனீஸ்வரனுக்கான சில பரிகாரங்கள்லாம் அந்த கோயில் திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு இப்படியெல்லாம் இருக்குது. மகாராஷ்டிராலேயும் சிங்கநல்லூரோ ஏதோ சொல்கிறாங்க, சிங்கனூர் அந்த இடத்துல எல்லாம் ரொம்ப சந்நித்தியமாக சனீஸ்வரன் இருக்கிறார். எப்போவுமே இந்த மாதிரியான ஜென்ம சனி காலத்தில் சனீஸ்வரனை வணங்குவது, ஐயப்பனை வணங்குவது நல்ல பலன்களை தரும். அனுமாரையும் வணங்கலாம். அது அவரவருடைய நோக்கத்தை பொறுத்தது. அதனால் இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம். குறிப்பாக 2ஆம் பகுதி, அதாவது கிட்டத்தட்ட 16ஆம் தேதி சூரியன் 6ஆம் வீட்டுக்கு போகும்போது சொல்கிறேன். கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்கள். பல பிரச்சனைகளை நீக்குவதற்கான வழிகள் பிறக்கும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.